Welcome to this video lecture. நம்ம போன வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னா various factors that are affecting a personality determines என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்து நம்மளோட பர்சனாலிட்டியை வந்து அஃபெக்ட் பண்ணுது அப்படின்றத பார்த்தோம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பர்சனாலிட்டி ட்ரெய்ட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். பர்சனாலிட்டி ட்ரெய்ட் அப்படின்றது ஒரு பர்சனோட கேரக்டரை வந்து நம்ம சொல்கிறது தான் வந்து பர்சனாலிட்டி ட்ரெய்ட்ஸ், கேரக்டரிஸ்டிக்ஸ், குணாதிசயங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு பர்சனோட கேரக்டர் எப்படி இருக்குது அப்படின்றது மேபி ஒரு சில பர்சன் வந்து ஷையாக இருப்பாங்க, சில பேர் வந்து அக்ரெசிவாக இருப்பாங்க, சில பேர் வந்து ஆம்பிஷியஸ் பர்சனாக இருப்பாங்க, லாயல்ட்டி, சமிஷம்னா அடிபணிஞ்சு போகிறது, லேசினஸ் சோம்பேறித்தனமாக இருக்கிறது, ஆக்டிவ், இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு பர்சனாலிட்டியும் நம்ம வந்து ட்ரைட்ஸை வந்து நம்மளால் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். லைக் இந்த மாதிரி அப்படி ஜாய்ஃபுல்லாக, எப்போயுமே ஆங்க்ரியாக, இல்லை டல்லாக அப்படின்ற மாதிரி பர்சனாலிட்டியை நம்மளால் வந்து ஒவ்வொரு ட்ரைட்டாக வந்து நம்மளால் கிளாஸிஃபை பண்ண முடியும். ஸோ இதை தான் வந்து நம்ம பர்சனாலிட்டி ட்ரைட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த பர்சனாலிட்டி ட்ரைட்ஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 17,000 என்ன சொல்கிறது, இல்லை 17,953 பர்சனாலிட்டிஸ் இருக்குது ஸோ ஃபேர் ரிசர்ச்சில் ஐடென்டிஃபை பண்ணதில். இதில் வந்து நம்மளால் ஒரு 171 பர்சனாலிட்டிஸை வந்து ஐசோலேட் பண்ண முடியுது. ஆனால் இந்த இத்தனை பர்சனாலிட்டிஸை வந்து படிக்கணுமா அப்படின்னு கேட்டால் ரொம்ப ஹார்ட் இல்லையா? பட் அதுக்கு தான் வந்து என்னென்னா ஒரு சொல்யூஷன் கொண்டு வந்திருக்காங்க. இதை வந்து 16 ஃபேக்டர் பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தட் வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 16 ஃபேக்டர்ஸ் பர்சனாலிட்டியில் வந்து எல்லா பர்சனாலிட்டியும் இந்த 16 ஃபேக்டர்ஸ்க்கு கீழே நம்மளை வந்து கிளாஸிஃபை பண்ண வச்சிடுறாங்க. ஸோ அந்த 16 ஃபேக்டர்ஸ் என்ன அப்படின்னா வந்து வார்ம்த் அப்படின்றது வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பில் எந்த அளவுக்கு நம்ம வந்து இருக்கோம், எந்த அளவுக்கு ஒரு சென்சிட்டிவாக இருக்கும் அப்படின்றது ஒரு பர்சனாலிட்டி. தென் வந்து எமோஷ்னல் ஸ்டெபிலிட்டி, எந்த அளவுக்கு எந்த ஒரு சுச்சுவேஷன்லேயும் காமாக இருக்குமா, இல்லை எந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து அந்த சுச்சுவேஷனுக்கு ரியாக்ட் பண்ணுறோம் அப்படின்றது ஒரு பர்சனாலிட்டி. ஸோ இது ஒரு ட்ரைட். அடுத்து வந்து லைவ்லினஸ், எந்த அளவுக்கு லைவ்லியாக இருக்கோ, இல்லை எந்த அளவுக்கு வந்து அப்படியே லைவ்லெஸ் இல்லாமல் அப்படியே ரொம்ப என்ன சொல்கிறதுனா ஒரு டெட் பர்சனாக இருக்கும் அப்படின்றது வந்து அது ஒரு பர்சனாலிட்டி கேரக்டர். தென் வந்து சோஷியல் போல்ட்னஸ், ஒரு 2-3 பேர் இருக்கும்போது எந்த ஒரு விஷயத்தையும் வந்து ஈஸியாக சொல்கிறது, நம்மளோட கருத்துக்களை இதை பற்றி இருக்கிற அந்த பர்சனாலிட்டி வந்து சோஷியல் போல்ட்னஸ். அப்புறம் விஜிலன்ஸ், ஆக்டிவாக இருக்கிறது, ஒவ்வொரு இதையும் வந்து ரொம்ப கவனமாக எடுத்து வைக்கிறது தான் விஜிலன்ஸ். தென் வந்து ப்ரைவேட்னஸ், சில விஷயத்தை வந்து சில பேர் ரொம்ப அவங்க வந்து யார்கிட்டையும் ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ அது ஒரு பர்சனாலிட்டி ட்ரைட் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். மேஜர் பர்சனாலிட்டி ட்ரைட்டில் இது ஒன் ஆஃப் த பர்சனாலிட்டி ட்ரைட்ஸ். ஒரு சேஞ்சஸ் வருது அப்படின்னா எந்த அளவுக்கு அவங்க சேஞ்சஸ் அடாப்ட் பண்ணுறாங்க, எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்கிறதுக்கு அந்த இதை நோக்கி போகிறாங்க அப்படின்ற ஒரு பர்சனாலிட்டி. சில பேர் வந்து ரீசனிங் எந்த அளவுக்கு இருக்குது, அடுத்து வந்து டாமினன்ட் பர்சனாலிட்டியாக இருக்காங்களா, இல்லை சமிஷிவ் பர்சனாலிட்டியாக இருக்காங்களா, ரூல் கான்சியஸாக இருக்காங்களா, இல்லை ரூல்ஸை வந்து மதிக்காமல் அதை வந்து யோசிக்காமல் இருக்கிறவங்களா இருக்காங்களா, இல்லை சென்சிட்டிவ் பர்சனாக இருக்காங்களா, எந்த ஒரு விஷயத்துக்கு எமோஷனல் ஆகிறாங்களா, இல்லை எமோஷன் ஆகாமல் இருக்காங்களா, எந்த ஒரு விஷயத்தையோட அணுகுமுறை வந்து அவங்க அப்ட்ராக்ட் திங்கிங்காக இருக்கா, அதாவது அப்ட்ராக்ட்னா ஜஸ்ட் வந்து மேலோட்டமாக அப்சர்வ் பண்ணுறாங்களா, ரொம்ப கான்க்ரீட்டாக அப்சர்வ் பண்ணுறாங்களா, இல்லை வந்து அவங்களோட அப்ரஹென்ஷன் என்ன சொல்கிறதுனா எந்த அளவுக்கு வந்து கிரிட்டிசிசத்தை வந்து எடுத்துக்கிறாங்க, தென் வந்து அவங்களே வந்து எந்த அளவுக்கு அவங்களோட ஜட்ஜ்மெண்ட்டை ரிலே பண்ணிக்கிறாங்க, நான் எடுத்தது வந்து சரியான முடிவா இல்லையா அப்படின்றத. ஸோ இதெல்லாம் வந்து கேரக்டர்ஸ். இதோட வந்து டென்ஷன்ஸ், எந்த அளவுக்கு வந்து அவங்களோட ஃப்ரஸ்ட்ரேஷனை ஹேண்டில் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு 16 கேரக்டர்ஸ் வந்து எடுத்திருக்கோம். இந்த 16 கேரக்டர்ஸை வச்சு நம்மளால் வந்து பர்சனாலிட்டியை வந்து நம்மளால் கிளாஸிஃபை பண்ண முடியுது. பர்சனாலிட்டி ட்ரெய்ட்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஆனால் மேஜராக நம்ம 16 ஃபேக்டர்ஸ் எடுத்து வந்து நம்மளால் கொஞ்சம் ஓரளவுக்கு கிளாஸிஃபை பண்ண முடியுது. இத்தனை ஃபேக்டர்ஸையும் வந்து நம்மளால் படிக்க முடியாது. ஆனால் எல்லா ட்ரெய்ட்ஸும் வந்து காமனாக இருக்கிறது இந்த 16 ஃபேக்டர்ஸ்குள்ளே வந்துடுது. ஸோ இதை விட அடுத்து வந்து நம்ம சில தியரிஸ் படிப்போம். சில எக்ஸ்பர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் மேயர் பிரிக்ஸ் டைப் இண்டிகேட்டர், இவரும் வந்து இந்த 16 மேஜர் கிளாஸிஃபிகேஷன் வச்சு ஒரு 4 ஹியூமன் கேரக்டரிஸ்டிக்ஸாக கொண்டு வந்திருக்காரு. அந்த கேரக்டரிஸ்டிக்ஸை வச்சு நம்மளால் வந்து பர்சனாலிட்டியை படிக்க முடியும் அப்படின்னு.
ஸோ இது போக இன்னொரு மாடல் இருக்குது. இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் என்ன சொல்கிற எக்ஸ்பர்ட்ஸ் வந்து மாடல்ஸ் கொடுத்துருக்காங்க. பர்சனாலிட்டி வந்து எப்படி நம்ம வந்து மெஷர் பண்ணுறது அப்படின்றத. ஸோ அதை வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். நம்ம இந்த வீடியோவில் வந்து என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, இந்த பர்சனாலிட்டி அப்படின்றது வந்து அவ்வளவு ஈஸியாக மெஷர் பண்ணுற ஒரு விஷயம் கிடையாது. அதனால் இதை மெஷர் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். இதை மெஷர் பண்ணுறது நம்ம வந்து அக்யூரேட்டாகவும் மெஷர் பண்ண முடியாது. ஒரு ஸ்கேல் வச்சு இதுதான் வந்து இந்த அளவு இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. ஜஸ்ட் வந்து இது ஒரு ஒரு என்ன சொல்கிறதுனா அப்ஸ்ட்ராக்ட் கான்செப்ட் மாதிரி. ஓகே, தோராயமாக அப்ராக்சிமேட்டாக இந்த பர்சனாலிட்டி அப்படின்னு. அகெயின் இது வந்து நம்ம வந்து ஓரளவுக்கு நம்ம வந்து அந்த பர்சனோட இதை வந்து ஒரு குவான்டிடேட்டிவாக கொண்டு வரோம். மற்றபடி வந்து ரொம்ப அக்யூரேட்டாக 100% இப்படித்தான் இதுன்னா, ஒரு எக்ஸாம்பிள் இந்த வார்ம்த்தாக தான் இருப்பாங்க அப்படின்னு கிடையாது. கோல்டாக இருப்பாங்க சில நேரங்களில். அவங்களுக்கு வந்து அந்த பர்சனாலிட்டி அந்த ரிலேஷன்ஷிப் சரியாக இல்லை அப்படின்னா, ஸோ அந்த பர்சனாலிட்டி அந்த சுச்சுவேஷனுக்கு மாறதான் செய்யும். ஸோ இந்த விஷயத்தை தான் நம்ம ஆர்கனைசேஷனல் பிஹேவியர் சப்ஜெக்டில் ரொம்ப ரொம்ப மைண்டில் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஓகே, ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை, தேங்க்யூ.